அன்பும் கண்மணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு சேரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பும் கண்மணியும் ஒரே ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற விஷயம் சோசியல் மீடியா மூலமா வெண்ணிலாவுக்கு தெரிய வருது. வெண்ணிலா அத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு அத போயிட்டு பாட்டிட்டயும் காமிக்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, அன்பு செஃப்பா இருக்கிறான். அதுவும் கண்மணி இருக்கிற இடத்துல. இது எப்படி நடந்துச்சு? பாட்டி தான் முக்கியம். பாட்டியோட கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவள வீட்ட விட்டு விரட்டுனானே! அதெல்லாம் நாடகமா? இப்ப என்னன்னா, அவ கூடயே ஒரே ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அதுவும் செஃப்பா என்ன அசிங்கப்படுத்துறதுக்காகவே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு திரிஞ்சுகிட்டு இருக்கானா? அவன சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு பாட்டி நேரடியா கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க ரெஸ்டாரண்ட் உள்ள நுழைஞ்சதும் கண்மணி வர்றாங்க. கண்மணிய பார்த்ததும் பாட்டி இருந்துகிட்டு, "என்னடி நெனச்சிட்டு இருக்க? என் கம்பெனிய ஒண்ணும் இல்லாம ஆக்குன. இப்ப என் பேரன என்ன இந்த ரெஸ்டாரண்ட்ல செஃப்பா வேல பார்க்குற மாதிரி அவன உன் பின்னாடி இழுத்துட்டு வந்துட்டியா? ஏன்டி எல்லாமே உன்னால தான் போச்சு. மொதல்ல என் கம்பெனி போச்சு. இப்ப என் பேரனும் என் கைய விட்டு போயிட்டான்." அப்படின்னு பாட்டி வந்து கண்மணிய திட்டுறாங்க. உடனே கண்மணி வந்துட்டு, "இங்க பாருங்க. இது ரோடும் கிடையாது. உங்க வீடும் கிடையாது. இது என்னுடைய ரெஸ்டாரண்ட். இங்க வந்து கத்துற வேலைலாம் வச்சுக்கிடாதீங்க." "ஏய் இது உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. "சிரிக்காதீங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஜீவான்னு உங்களுக்கு தெரியும்ல. அவரோட பார்ட்னரா தான் இந்த ரெஸ்டாரண்ட்ல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு கண்மணி சொல்றாங்க. இங்க பாட்டிக்கும் வெண்ணிலாவுக்கும் அதிர்ச்சியா இருக்குது. எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அன்பு வர்றாங்க. "பாட்டி என்ன இங்க இருக்கீங்க? ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏய் நீ இது என்னடா கோலம்? என்ன பாட்டியோட கௌரவம் தான் முக்கியம்னு சொன்ன. இன்னைக்கு என்னன்னா இவ பின்னாடியே வந்து இங்க செஃப்பா வேல பார்த்துட்டு என்ன அசிங்கப்படுத்தணும்னு நெனச்சுட்டு இருக்கியா? என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க. "இங்க பாருங்க பாட்டி, இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் என்னால நஷ்டப்பட்டாரு. அத அடைக்கிறதுக்காக தான் நான் இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன். நான் என்னுடைய சொந்த கால்ல நிக்கணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. "ஏன்டா நம்ம தான் கம்பெனி வச்சிருக்கோமே! அதுல வந்து நீ வேல பார்க்காம எங்க கண்டவங்களுக்கு வேல பார்த்துட்டு, அதுவும் கேவலம் ஒரு செஃப்பா வேல பார்த்துட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "செஃப்பா இருக்கிறதுல என்ன பாட்டி கேவலமா இருக்குது? சாதாரணமா செஃப்பா இருந்து தானே நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இத போய் நம்ம இப்படி பேசலாமா?" அப்படின்னு அன்பு சொல்றாங்க. என்னால இங்கேருந்து வர முடியாதுன்னு சொன்னதும், பாட்டி இருந்துகிட்டு, "இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜீவா கண்மணி கிட்ட வந்துட்டு, "கண்மணி அன்புக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? இப்ப பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே "அன்பு தான் என்னுடைய ஹஸ்பண்ட்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க கண்மணி சொன்னதும் ஜீவாவுக்கு அதிர்ச்சியா இருக்குது. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.